செகண்ட் ரவுண்டு மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். நவலூர் கொட்டப்பட்டு வெர்சஸ் திருச்சி பிஆர்எம். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நவலூர் கொட்டப்பட்டு 3 ஓவர் மேட்ச்சு, நோ பவர் பிளே, 3 பால். ஓப்பனிங் வருஷனா சரண் டிராகன் ஸ்டிக்கில். ஓப்பனிங் பவுலர் ஆல்ரவுண்டர் சரத். முதல் பால் மேட்ச்சில் ஐயோ 2ங்கிற கால் கொடுத்து பார்த்தாங்க. கல்லில் பட்டா உள்ளே இருக்குது. ஓப்பனிங் வருஷன் ஜிஜி ஸ்டிக்கில். இப்போ செகண்ட் பால் க்ளோஸ் டு பாடி வர விட்டு தரையோட வச்சுட்டு 2ங்கிற கால் கண்டிப்பாக எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஒன் 2ங்கிற கால் மீண்டும் இதுவும் புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அங்கே ஒரே கையில் தடுக்க பார்த்து ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட போயிடுச்சு. 3 ஓடி இருக்காங்க. மொரட்டு ஓட்ட பார்க்க முடியுதீங்க. கேக் கொடுக்காம போட்டார், குத்தி போட்டார். இது மாதிரி சரணாஜா பெருசாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. இந்த கிரவுண்டு அப்படி 6 கால் பெருசாக டக்குன்னெலாம் போகாது. ஓடி எடுக்கிறாங்க. பீட்டன் வந்துட்டாருங்க. கண்ணா காட்டியே ஓடிட்டாருங்க. கொடூரமான ஓட்டம் அதெல்லாம். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 9 ரன் ஆடி இருக்காங்க திருச்சி பிஆர்எம். செகண்ட் நியூ பவுலர் பிரதீப். வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. ரோல் பண்ணி போட்டார் ஃபிங்கரை. அங்கே ரோல் பண்ணி போயிருக்காங்க. தரையோட பேருக்கு பார்த்து. செகண்ட் பால் ஹிட்டாருங்க. செம்ம பால். லென்த்தை யூஸ் பண்ணார், பிச்சை யூஸ் பண்ணார். அந்த ரிலீஸோட கேர்வியாக வந்துச்சு பந்து குத்தி. டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் வேஸ்ட் நோ பால் என்ற கால் உடனே வந்திருக்கு. சாலிடாக கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால் பிச்சரப்பாக போட்டார். நல்லா டீப்பில் இருக்காங்க. டேஞ்சர் 2 சரணுக்கா இல்லை ஜிஜிக்கு. ஜிஜி தான் கேட்டு வந்தார். டேஞ்சர் 2 பார்த்து வந்தார். பிஹைண்ட் த விக்கெட் அக்செப்ட் பண்ண பார்த்தாரு. ஸ்ட்ரைட்டாகவே காலில் இறங்கிடுச்சு. டைமிங் மிஸ் ஆகி போச்சு. நல்லா ஷாட். அவுட் சைடில் ஏறி போய் ஆட பார்த்தாரு. அங்கேயே துரத்தி போட்டாங்க. விரட்டி ஓடிட்டாங்க. மீண்டும் 2 கவர்ஸில். ஆக்சுவலாக ஃபீல்டிங்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் சிங்கிளோட கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் முன்னாடி வந்து பேக்கப் ஒருத்தர் வந்தீங்கன்னா இன்னும் ஈஸி. நல்ல பால், மீண்டும் நல்ல பால். பிஹைண்ட் த விக்கெட். அங்கே ஆள் கிடையாது ஃபைன் லெக் பக்கம். அதை யூஸ் பண்ண பார்த்து 2 டேட்டா மாறி இருக்குது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. அடுத்த நியூ பாலர் சந்தோஷ். முதல் பால் ரொம்ப சாஃப்டாக வச்சார். லாஸ்ட் ஓவர் போட்ட பிரதீப் அங்கே ஃபீல்டர். இப்போ செகண்ட் பால் ஏஜன்கான் ரொம்ப ஃபெயிண்ட் ஆச்சு. அவங்க எதிர்பார்த்து ஒரு பிரேக் த்ரூ அதை கொடுத்துருக்காரு சந்தோஷ். நல்லா போடு சந்தோஷ். நாங்கள் நல்லா போட்டு காட்டியிருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பர்சன் வீரமணி ஸ்ட்ரைக்கில். நாலு பால் பாக்கி இருக்கு. போன பால் வைடு ப்ளஸ் விக்கெட்டை பார்த்தோம். ஒரு ரன்னு வேறு அதில் பையில். நியூ பேட்ஸ்மேன் ராம்கி ஸ்ட்ரைக்கில். ஸ்ட்ரைட்டாகவே வந்தால் பால் உள்ளே வச்சு போட்டாங்க. பிரதீப் தான் கொண்டாந்தார். ரொம்ப டீப்பில் வைக்க வேணாம் அப்படின்ட்டு. சோஃபா இந்த டோர்னமெண்ட்டில் இந்த கிரவுண்டில் நான் பார்த்த வரைக்கும் ரைட் பேட்ஸ்மேன் இருந்தாலுமே லெஃப்டாக திரும்பி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட்டை ஸ்ட்ரைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் மாற்றி கொடுத்துருக்காரு. சிங்கிள் எடுத்து ஃபுல்லாக ஏறி போனாங்க. ஓ காலுக்குள்ளே பூந்துருச்சு பந்து. டார்கெட் 23 ரன்னு. நவலூர் கொட்டப்பட்டுக்கு. ரன் சேஸ்க்காக சரசான் ஸ்ட்ரைக். முதல் ஓவர் அஜித் அமான். ஆஹா அங்கே பேக்கப் கிடையாது, ஆள் கிடையாது. கையில் வெயின்னு சொன்னாங்க, எடுத்து அடித்து பார்த்துட்டாரு. செகண்ட் பால் இப்போ தெளிவாக. மூணாவது பால் போனமாலும் 2 ரன்னு. ஆஃப் சைடில் லோட்டாஸ் பால். இது எக்ஸ்ட்ரா பேஸ். மீண்டும் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். 2ங்கிற கால். டீப் தேர்ட் மேன் ஏற்றி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஓட்டாருங்க. இங்கே ஓட்டாரு 2. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ பேட்டில் பட்டு வாடியில் பட்டுச்சு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. நம்மள ஒரு கொட்டப்பட்டு. செகண்ட் நியூ பாலர் ரெய்னா கௌதம்.
ஃபர்ஸ்ட் பால். இந்த ஷாட் போன ஓவர்லேயே அடித்தார். பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால். குத்தி உள்ளே வந்திருக்கு பந்து. ஷார்ப்பாக வந்துச்சு, பவுன்ஸோட வந்துச்சு இந்த பந்து. தேர்ட் ஒன். குத்தி ஏற்றிட்டாருங்க, செம பவுன்ஸ். மீண்டும் போன பால் அவுட் சைட் ஆப்ஷன் குத்தி ஒரு பவுன்ஸோட உள்ளே வந்துச்சு பந்து. இந்த பால் ஸ்டிக் லைன் மேலே ஏற்றிட்டாரு. 3 more. திரும்பி பார்த்தாரு. காட் செஞ்சு விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு. வர்ற பேச போடுற இடத்த யூஸ் பண்ணி ஆட பார்த்தாரு பேட்ஸ்மேன். 1 more 2 over. சிக்கியா போக பார்த்தாரு. அடிச்சிருக்கலாமோ, வந்துட்டார். வந்ததை பார்க்கல. விக்கெட் கீப்பர் ஸ்லோவாக த்ரோ அடிக்க இங்கே வந்துட்டாருங்க. 2 ஓடிட்டார். பட் எதிர்பார்த்த ஒரு ஓவர் பவுண்டரி எதுவும் கன்சிடர் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. ஓடியே எடுக்கிறாங்க. நிறைய ஓடி எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு விக்கெட் விட்டு நவலூர் கொட்டப்பட்டு லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு மகேஷ் வந்திருக்காங்க. 6க்கு 12. பட்டமாக இருக்குது. எஸ், விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சுவிட்சிட்டு ஆடுவார் இவர். வினோத் ஆன் ஸ்ட்ரைக். 5 பால் பாக்கி இருக்கு. ஸ்ட்ரெயிட்டு உள்ள பூந்துருச்சுங்க வந்துங்க. ஒரு பீச் ஆஃப் டெலிவரி பார்க்க முடியுதுங்க மகேஷ் அவர்கிட்ட வந்து. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக். விட்டு பார்த்தாரு. இந்த பால் பிடிக்க ஆள் கிடையாது. ரொம்ப டீப்ல ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த ஓவரில் வரக்கூடிய முதல் ரன் சொல்லலாம். ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. வித்து கொடுக்காம பாடியிலேயே போட்டார். ஒரு அட்டாக்கிங் பால். மூவ்மெண்ட் காட்டி பார்த்தாங்க. விக்கெட்டே ஃபுல்லாக காட்டிட்டாரு. டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ஓவரில் கன்சீட் பண்ணது 2 ரன்னு. அதில் 2 விக்கெட் வேறு. ஸோ த மேட்ச் ஒன் பை திருச்சி பிஆர்எம். செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில். திருச்சி பிஆர்எம் டேக்கிங் ஆன் பாகனூர் பாகா பாய்ஸ். டாஸை வின் பண்ணது பாகா பாய்ஸ். ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் மேட்ச். நோ பவர் பிளே, 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சரண் ஸ்ட்ரைக்கில். முதல் பால் ஸ்ட்ரைட்டாக சுவிட்சுக்கு போனார். ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால். ஓட்டமேண்டை யூஸ் பண்ண பார்த்தார் நின்ன இடத்துலேருந்தே. வச்சார். 6 அடியாக வச்சார். கிரை கேட்சுக்கான கிரை இருந்துச்சு. அவர் பவர் போடலை, அதனாலே கேரி ஆகலை. மீண்டும் 2 எடுக்காங்க. ஐயோ, பந்தே பிடிக்காம ஜிஜி ஆட்டமிலேருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் வீரா ஸ்டிக்கில். பஞ்சுக்கு போனார். கொஞ்சம் க்ளோஸில் வச்சுருந்தாங்க ஃபீல்டரை. ஆஃப் சைடில் பேட்டை கரெக்டாக திருப்பி விட்டார். தீக்கி கேட்சுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸ்லோவாயிடுச்சு. ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பும் கிடையாது. டைமிங் நல்லா டைமிங் கிடச்சிருக்கு. இப்போ 3 ஓடி இருக்காங்க. டாஸ் பால் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. டீப்லேருந்து த்ரோ வரதுக்குள்ளே மீண்டும் புஷ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்காங்க. எண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பிஆர்எம். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் சிபி. கரெக்டாக கேப்பில் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. தடுக்கிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அதே தான் நடந்திருக்கு. இந்த பால் ரொம்ப கெஞ்சிச்சு, என்னை அடிச்சிருங்க அப்படின்ட்டு. அவ்வளோ தூரம் விலகிடுச்சுங்க. ஷார்ட்டாக இருந்தாலுமே ஓரளவுக்கு பாடியில் வந்தால் கூட அவ்வளோ பவர் போட்டிருக்க முடியாது. ரொம்ப ஃபைன் லெக் பக்கம் போய் தான் டக்குன்னு பட்டுருச்சு. போன பால் 1 runs வைடு. மீண்டும் புல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டாங்க. நல்லா பட்ட மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஃபோமுன்னு பார்த்தா அங்கே ஃபோமான கேட்சாக பார்க்க முடியுது. பிடிச்சிக்கிட்டு ஜாக்கிங்கே வந்துட்டார். ஒரு பவுண்டரிக்கு அப்புறமா லெஃப்டி இதே ஓவரில் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. அதுதான் சொன்னேன்ல. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாடி லைனில் வந்த அந்த ஷார்ட் பால் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியாது. கிளியர் பண்ணக்கூடிய ஒரே இடம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ட்ரி தான், லெஃப்டி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். மற்ற இடம்லாம் கஷ்டம். ஆப்போசிட் விண்டு வேறு இருக்குது. ஒரு பக்கமாக அப்படியே இழுத்துக்கிட்டே போய்டும். நியூ பேட்ஸ்மேன் ராம்கி ஸ்டிக்கில். புடிச்சாருங்க. நல்ல டேக்கு. அடித்த காற்றுக்கு இன்னும் ஃபைனாக நகர்ந்து போக வேண்டியது. உள்ளே வந்துச்சு, விடலை, விட்டு தரல அந்த கேட்சை. நல்ல கேட்ச் ஆக்சுவலாக. புதிய பேட்ஸ்மேன் லாரன்ஸ். விக்கெட்டாக மாறுமா, அது ஹேட்ரிக்காக மாறுமான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டில் வச்சார். ஒரு செக் டிரைவை ஸ்ட்ரெயிட்டாகவே ஆஃப் த மார்க் இங்கே லாரன்ஸ்.
ஒரு ஃபோம் புல்லுங்க. லெஃப்டி கிட்டேருந்து எதிர்பார்த்த அந்த புல் இப்போ ரைட் பேட்ஸ்மேன். ஸோ முதல் மேக்ஸிமம் ஒரு முரட்டு மேக்ஸிமம் கன்வென்சிங்காக யாரும் அடிக்காத ஒரு டைமில் அடித்து காட்டியிருக்காருங்க சரண். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23. விக்கெட் ரன்ஸ் வந்துருச்சு. அடுத்த நியூ பாலர் சஞ்சய். பன்னெண்டுக்கு ஓடிட்டார். அவர் பார்க்கல, பாடியில் பட்டிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் ஒன். ஸ்ட்ரெயிட் டு பவுலர். அடிக்க முடியலை. சிங்கிளோட வச்சுப்பாங்க, சேஃபாக வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. குத்தி போட்டாங்க. அப்பா, தட்ஸ் அ மான்ஸ்டரஸ் ஹிட் பார்க்க முடியுது. மீண்டும் அதே இடத்துல செகண்ட் டைம் த ஒன் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்டில் கன்வின்சிங்காக புல் ஆடி அந்த இடத்துல 6 பதிவு பண்ணது எனக்கு தெரிஞ்சு சரண் தான். ரெடியாக வைக்க தான் முடிஞ்சு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் விடலைங்க, விட்டு தரலைங்க. ஐயா போகிற கேட்சு விண்டுக்கு உள்ளே வந்தாலும் விட்டு தர மாட்டேங்க. அந்த விக்கெட்லாம் எடுத்து கொடுக்குறாரு கண்டிப்பாக. போன மேட்சும் நல்லா விக்கெட் கீப்பிங் பார்க்க முடிஞ்சு. வரட்ட எஃபோர்ட் போட்டு கொடுத்தாரு. நியூ பேட்ஸ்மேன் அமான் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவராக போட்டார். ஐயோ விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. வந்துட்டார் மீண்டும் ஸ்ட்ரைக்கு. இப்போ லாரன்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டிக்கில் இருக்க முயற்சி. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஐயோ ஸ்டிக்கை தட்டி விட்டாங்க. ஸோ நாட் அவுட் கால். இன்னிங்ஸோட கடைசி பந்து ரன்னா மாதிரி இருக்குது. ஒரு ரன்னோட முடிச்சிருக்காங்க. விக்கெட் விடலை. டார்கெட் 35 ரன்னு. ரன்சஸ்க்காக சிபி ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பவுலர் அஜித் அமான். ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே லென்த்தில் போட்டு ஏற்றிட்டாரு. செகண்ட் பால். இப்போ இன்னும் ஃபுல்லராக போட்டிருக்காரு போன பந்தை விட. ஏற்றி வச்சுருக்காங்க. சிங்கிளோட ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. பிடிக்கிற முதல் பந்து. போன பால் விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். குத்தி ஏற்றிட்டாரு. 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக போடப்பட்ட ஓவர். ஒரே ரன் ஓவர். ஒரு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருந்தார் அஜித் அமான். செகண்ட் நியூ பவுலர் ரெய்னா. ஆஃப் கட்டரோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. போன மேட்ச்சில் இதை விட இன்னும் ஷார்ப்பாக அந்த ஆஃப் கட்டரை போட்டாங்க வேகத்தோட. ஸ்ட்ரைட்டாகவே சிங்கிள் டபுளாக மாற்றி கொடுத்துருக்காரு. கேட்டால் கொடுக்கல. காலில் போட்டிருக்கு. காலே ஆஃப் ஸ்டம்ப் க்ளோஸாக தான் வச்சுருந்தாங்க. ஐயோ நல்லா யாருக்கரா விழுந்து போச்சு. டூ மச் வித் ஆஃபர். பட் பேட்டை விட்டு பார்த்துட்டாரு. இதுவும் சிங்கிள் தான். பேட்டில் பட்டு உள்ளே பட்டுருச்சு. எஸ், ஆஃப் ஸ்டம்பை தட்டிடுச்சு. லோட்டாஸ் ஸ்டிக்கில் போட பார்த்தாங்க. சிங்கிள் ஓவர் முடியுது. மீண்டும் ஒரு எக்கனாமிக்கல் ஓவர். முதல் பால். ஃபஸ்ட் டைம் பிடிச்சிட்டாரு. தட்டியை பிடிச்சிட்டாங்க. கீப்பர் கொஞ்சம் க்ளோஸில் வச்சுருந்தாங்க. குட் ஸ்டாப். கிளியர் பண்ணியிருக்கு. ஃபீல்டர் கொஞ்சம் உள்ளே இருந்தாங்க. பட் பவுண்ட்ரி போகல. சிங்கிள் போட்டார். லெக் கட்டரை போட்டார். நல்ல விக்கெட் கீப்பிங். விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ த மேட்ச் 1/3 பிஆர்எம். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக